வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த தலைமுறையில் வாழும் இளைஞர்கள் மன தைரியமற்று இருக்கிறார்கள். மதுவை நாடி செல்கிறார்கள். நீட் தேர்வில் தோல்வி என்றால் தற்கொலை செய்கிறார்கள். படிப்பில் தோல்வி என்றாலும் தற்கொலை செய்கிறார்கள். பல வழிகளில் கெட்ட வழிகளில் சென்று தற்கொலை செய்கிறார்கள். இதுக்கெல்லாம் முடிவு கட்ட அரசே ஒரு அரை மணி நேரம் படிப்பில் கவனம் செலுத்தி வாழ்வியலை பற்றி அவர்களுக்கு மனதைரியத்தை கொடுக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற வாழ்வியலை அவர்களுக்கு புகுத்த வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற திருவள்ளுவரின் உணர்ச்சி மிகு குரலை கூற வேண்டும். எப்படியும் மனிதன் உழைப்பினால் வாழ முடியும், முயற்சியினால் வாழ முடியும். நீட் தேர்வில் ஃபெயிலாகிவிட்டால் வாழ முடியாதா? வேறு தேர்வில் வெற்றி பெற்று வாழலாம். பல சூதாட்டங்களை அரசுக்கு தெரியாமல் செய்து அதில் பணத்தை இழந்து சாகிறார்கள். இப்படி பல வகைகளில் மது அதிகமாக குடித்துவிட்டு மனைவி திட்டிவிட்டால் என்று சாகிறார்கள். இப்படி பல வழிகளில் தற்கொலை நடக்கிறது. இப்போ இளைய சமுதாயம் மன தைரியமில் அற்று வாழ்கிறார்கள். வேலை கிடைக்கவில்லையே என்று இறக்கிறார்கள். இப்படியெல்லாம் உள்ளவர்களை எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்கு வாழ்வியல் சிந்தனை என்ற பாடத்தை அவர்கள் படிக்கும் வரையில் அரை மணி நேரம் வகுப்பாக நடத்தினால்தான் அவர்களுக்கு மனதைரியம் கிடைக்கும். உழைப்பில் மரியாதை குறைவான உழைப்பு, மரியாதை மிகுந்த உழைப்பு என்று எதுவும் இல்லை. உழைப்பவர் இந்த உலகத்தில் வாழலாம். உலகத்தில் வாழ்வது மகிழ்ச்சியானது, தற்கொலை செய்வது மகிழ்ச்சி அற்றது. அந்த பிள்ளைகளை வளர்த்தவர்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், அவருடைய நண்பர்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் தற்கொலை செய்கிறார் என்றால் எனக்கு மனது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதை தடுக்க வேண்டுமென்றால் வாழ்வியல் சிந்தனைகளை அரை மணி நேரமாவது அவர்களுக்கு பாடமாக அவர்களுக்கு மனதைரியத்தை கொடுக்க வேண்டும். வாழ்வில் முன்னேறுவதற்கு அடிப்படை மூளைதான் ஒழிய அந்த மூளையை அவர்கள் நல்ல விதமாக பயன்படுத்த அவர்களுக்கு வாழ்வியலை கற்றுத்தர வேண்டும். அப்படி கற்றுத்தந்தால்தான் இளைஞர்கள் தற்கொலையை நாடமாட்டார்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது, அதை வாழ வேண்டும். நாம தற்கொலையை ஏற்றுக்கொண்டு இறக்கக்கூடாது. இதை அவர்களுக்கு மன தைரியத்தை உண்டாக்க வேண்டும். இப்படி செய்தால்தான் நமது சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயமாக உருவாகும். தவறான வழிகளில் செல்பவர்கள்தான் தற்கொலைக்கு முயல்கிறார்கள். அந்த தவறான வழி என்னவென்று புரிந்து கொண்டு அதை திருத்துவதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பதில்லை, தற்கொலையை நாடுகிறார்கள். இப்படி செய்வதனால் மனித குலம் சீரழிகிறது. மனித குலத்தை வளர்க்க வேண்டுமென்றால் மாணவர்களுக்கு வாழ்வியல் சம்பந்தமான அறிவுகளை, தைரியங்களை புகுத்த அரை மணி நேரமாவது வகுப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் இளைஞர்கள் வருங்காலத்தில் சிறப்பாக வருவார்கள், சிறப்பாக இருப்பார்கள். நிறைய மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் எப்பொழுது தற்கொலை செய்வார்கள் என்று நமக்கே தெரியாது. அவர்கள் தன்னிலை மறந்தவர்கள். அப்படி நாட்டை சென்று கொண்டு இருப்பதை, நாடு சென்று கொண்டு இருப்பதை நாம் தடுக்காமல் இருக்கக்கூடாது. அதில் படிப்பின் மூலமாக தான் அவர்களுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்து அவர்களை திருத்த வேண்டுமே தவிர ஒரு 5 மணி நேரம் படிக்கிறார் ஒரு வகுப்பில் என்றால் ஒரு அரை மணி நேரம் வாழ்வியலை பற்றி அவருக்கு மன தைரியத்தை கொடுக்க வேண்டும். இது கிடைத்தால் தான் வாழ்வேன், இது கிடைக்காவிட்டால் வாழ மாட்டேன் என்பதை அவர்கள் சுத்தமாக நீக்கிவிட வேண்டும். எது கிடைத்தாலும் வாழ்வேன், என்னால் வாழ முடியும்,
என்ற மன தைரியத்தை உண்டாக்க வேண்டும். மூளை பலத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். செயல்திறனை அதிகரிக்க வேண்டும். வாழ்வது எளிது, அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பவர்கள் வாழ்வது எளிது, முயற்சி எடுப்பவர்கள் வாழ்வது எளிது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் கிடைத்தால் என்னால் வாழ முடியும், இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது என்ற மனப்போக்கை தள்ளிவிட வேண்டும். அப்படி திருந்தினால்தான் நாடு நல்ல வழியில் செல்லும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.